Hey, what's up guys? வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். லைவ் வந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் ஆகிட்டு எல்லோரும் ஜாயின் ஆகும். ஒரு 2 minutes ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு மக்கள் ஜாயின் பண்ண ஆரம்பித்த உடனே ஐ வில் ஸ்டார்ட் ஆன்சரிங் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ ஹாய் ரோஹித், ஹாய் மணி, அப்புறம் வேறு யாரெல்லாம் வந்துருக்காங்க. ஹாய் கார்த்திகேயன், ஹாய் ஈஸ் கிரியேஷன், ஜெரி செல்வம், வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். சரவணன், ஈஸ்வரன், பிரணவ், அசுதோஷ், விஷ்ணு, கார்த்திகேயன், சுனில், ஹாய் விவேக், எப்படி இருக்கீங்க விவேக்? சூர்யா, ஸ்ரீகாந்த், ஹாய். சூரஜ், டோமினி, காட் ஆஃப் தண்டர் 360, யாருப்பா நீ தான் தாராப்பா? வணக்கம். ஓகே. ரோஹித், கௌதம், சுரேஷ், சரவணன், ஈஸ்வரன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நிஞ்சா, டார்க் பீஸ்ட், சைத்தன்யா, பிரணாம் சைத்தன்யா, ஹாய் அருண், மணி லக்ஷ்மணன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். காட் ஆஃப் தண்டர், உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். லைனாக கேள்வி அப்படியே படிச்சுக்கிட்டே வரேன். உங்களோட டவுட்டையும் அப்படியே கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன டவுட்டுன்னொடனே புள்ளிராஜா கெய்ட்ஸ் வருமானலாம் கேட்காதீங்க. ரைட்டா? விவேக் எதிர்க்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு லைவில் ஜாயின் பண்ணிவிட்டு கேள்வி வேறு கேட்குறாரு. ஸோ ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, இப்போ என்னோடய டீமில் மொத்தம் 3 கோச் இருக்கோம். ஒன்று நான், இன்னொன்று விவேக், அண்ட் தென் இன்னொருத்தர் மனிஷ். ஸோ இவங்க என்னோட ஆன்லைன் கோச்சிங்கில் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவங்களும் ஒரு மிக சிறந்த கோச்சாக உருவாயிட்டு வராங்க. மேக் ஷுர் யூ ஃபாலோ தெம் டூ. ஓகே. லுக் அர்ஜுன், ஞாபகம் இருக்கா ராஜா? இது என்ன, இது படம் மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. சல்மான், இப்போ நான் வந்து ஃப்ளக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மார்னிங்கில் மேவரிக்ஸ் ப்ரைவேட் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. வே பற்றி சொல்லணும். டா அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஸோ சூப்பர் நேம், டா. ஸோ வே ப்ரோட்டீன் அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லலாம். பாலில், மாட்டோட பாலில் 2 வகையான ப்ரோட்டீன் இருக்குது. மனுஷ பால்லையும் 2 வகையான ப்ரோட்டீன் இருக்குது, வே அண்ட் கேசின். மனிதர்களோட பால், அதாவது குழந்தைகள் குடிக்கிற பாலில் 80%க்கு மேலே வே இருக்குது, 20% கேசின் இருக்குது. இதே பசுமாட்டோட பாலை எடுத்துக்கிட்டோம்னா அதில் 80% மேலே கேசின் இருக்குது, 20% வே இருக்குது. ஓகேவா? ஸோ டைஜஸ்டபிலிட்டி அப்படின்றது வே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அப்படின்றதுனால இது நம்மளால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் மனுஷங்க, அதாவது ஒரு தாய்ப்பாலில் இருக்கிற அந்த முக்கியமான ஊட்டச்சத்தை இந்த வே தான். அப்படின்றதுனால நம்ம மசில்ஸோட ரிகவரி அண்ட் க்ரோத்துக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. ஓகேவா? வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுமா, இல்லை மஸ்குலாரிட்டிக்கு யூஸ் பண்ணுமான்லாம் பல பேர் கேட்பீங்க. 2த்துக்குமே உங்களோட ப்ரோட்டீன் சோர்ஸாக யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அரவுண்டு ட்ரைனிங் இதை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஓகேவா? சூரியன், யோயோ யோகி, ஹாய். கார்த்திக், ராஜ் கோபால், பிரசன்னா, மதிவானன், விவேக், அருண்குமார், டயட் பிளானுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க ப்ரோ? அதாவது இப்போ வந்து டயட் பிளான் அப்படின்ட்டு இல்லை, பசி, அதாவது ஒரு டயட் கொடுத்த உடனே அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகிடாது அருண். ஓகேவா? அதனால தான் வந்து மற்ற டயட்டீஷியன்ஸ் மாதிரி நான் வெறும் டயட் கொடுக்கறது இல்லை. உங்களோட பாடியோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது உங்களோட டயட், உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ஒர்க் அவுட், இது 3ம் சார்ந்தது. இது 3ம் உங்கள் பாடிக்கு ஐடியலாக செட் ஆகும். நான் முதல்ல உங்களுக்கு ஒரு டயட் கொடுக்குறேன்னா அது எந்த அளவுக்கு செட் ஆகுது அப்படின்றத உங்கள் பாடியோட ரெஸ்பான்ஸை பார்த்தா தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். அப்படின்றதுனால நான் ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் தான்ப்பா கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேவா? சார்ஜஸ் வந்து 18,018 ஃபார் 3 months. இதில் மாதத்துக்கு 4 வாட்டி உங்களுக்கு ரிவ்யூஸ் இருக்கும்.
சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களோட பிளானில் உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஸோ வந்து 12 வீக்ஸ் அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட கிட்டத்தட்ட 8 கிலோலேருந்து 23 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணவங்க இருக்காங்க. காம்படிஷனுக்கு ரெடியானவங்க லெஸ் தேன் 12 வீக்ஸில் இருக்காங்க. அதே மாதிரி மாஸ் கெயினில் அரவுண்ட் 9 kgs வரைக்கும் அதே 12 வீக்ஸில் கெயின் பண்ணவங்க. நான் 9 kgsன்றது வெறும் வெயிட்டில் மஸ்குலராக ஆப்ஸ் தெரிகிற மாதிரி 9 kgs கெயின் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் அப்படின்றது ஒரே ஒரு செகண்ட் என்னன்னு கேளுங்க. ஏதாவது வண்டி ப்ராப்ளமாக இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சாரி கைஸ். ஸோ இதுதான். ஸோ டயட் பிளான் அப்படின்றது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டிஎம் அனுப்புங்க அருண்குமார். அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ கைஸ் அடுத்த மந்த்லேருந்து குரூப் கோச்சிங் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குரூப் கோச்சிங்கில் ஒரே மாதிரி கோல் இருக்கிற ஒரு 20லேருந்து 25 பேரை ஒரு குரூப்பாக வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதோடு சேர்ந்து உங்களுக்குள்ள நீங்களும் வந்து உங்களோட பிளான்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணி ஒரு கோச்சிங் பிளான் வச்சுருக்கேன். அதோட ப்ரைஸஸ் ஐ எம் அரைவிங். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த என்னோடய பர்சனலைஸ்டு ப்ரோக்ராமை விட கொஞ்சம் சீப்பாக தான் வரும். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அக்டோபர் மந்த் 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தட் வில் பி டன் சூன். ஓகேவா? சூரியன் மாஸ்டர் ஹாய். சூரியன் ஹாய். பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணலாமா? அப்படி பண்ணால் அது மசில் ரிலாக்ஸ் ஆகிடுமா இல்லை யூஸ்லெஸ் ஆகுமா? அதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட மசிலில் நிறைய பம்ப் வருது. உங்களோட ஜாயின்ஸ் கிட்டக்க ஸ்டிஃப்னஸ் இருக்கும்போது ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். தேவையில்லாமல் நிறைய பேர் 1/2 மணி நேரம் வந்து ஒர்க் அவுட்டை முடிச்சு ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. இதில் எந்த விதமான யூஸும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா அதை எவ்வளோ நீங்கள் இழுத்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அப்போ அதோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது குறையும். ஸோ ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்றது நல்லதில்லை. உங்கள் ஜாயின்ஸுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக லிமிட்டெட் ஸ்ட்ரெச்சிங் ரொம்பவே நல்லது. இதே உங்களுக்கு ஒரு இன்ஜுரி இருக்குது, ஸ்டிஃப்னஸ் இருக்குதுன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்தது வணக்கம் ரோனி. பெஸ்ட் வே ப்ரோட்டீன் ப்ராடக்ட் வெங்கட சுப்ரமணி. மேக்ஸன் வே அப்படின்றது பெஸ்ட்டு. எனக்கு டிஎம் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய டீம் உங்களுக்கு கொரியரில் அமுச்சு வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு வே ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காத அளவுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வரும். பிகாஸ் திஸ் இஸ் மை பிராண்ட். காட் ஆஃப் தண்டர். ஃபோர்ஆர்ம் அப்படின்றது யூஸ்வலாக நிறைய டெட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக ஃபோர்ஆர்ம் நல்லா பில்ட் ஆகிடும். அப்படி அதையும் தாண்டி உங்களுக்கு ஃபோர்ஆர்ம் பில்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டிங்கில் வந்து ஃபிங்கர் கர்ல்ஸ் அப்படின்றதும் உங்களோட ரிஸ்ட் கர்ல், ஒரு பெஞ்ச் மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டு இந்த ரிஸ்ட் கர்ல் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரும். யூஸ்வலி நிறைய புல்லப்ஸ் நிறைய டெட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபோர்ஆர்ம்ஸ் டெவலப்மெண்ட் ஈஸியாக நடந்துரும்ப்பா. சப்ளிமெண்ட் இல்லாமல் மசில் ஃப்ரேம் கொண்டு வர முடியாதா? தினேஷ், சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு லக்ஸுரி, அது அத்தியாவசிய தேவை கிடையாது. நம்ம சப்ளிமெண்ட்டை இன்றைக்கி ஏன் நாடுறோம் அப்படின்றது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து அதோட நேச்சுரல் தன்மையை இழந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 வருஷம் முன்னாடி கோழி சாப்பிட்டவங்க அந்தந்த ஊரோட நாட்டு வெரைட்டி கோழி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கோழி ரொம்பவே நல்ல குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீனோடு இருந்தது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது ஆர்டிஃபிஷியலாக டெவலப் பண்ண ஒரு ஸ்பீசிஸ். ப்ரோட்டீன் அப்படின்றது நிறையா இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் அப்படின்றது கொஞ்சம் டிக்ரீஸ்டாகவே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில மினரல் அண்ட் வைட்டமின் சப்ளிமெண்ட் அப்படின்றது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது நம்பர் 1. ப்ரோட்டீன் அப்படின்றது நீங்கள் எக்காக இருக்கலாம், சிக்கனாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், பீஃபாக இருக்கலாம், மட்டனாக இருக்கலாம், இல்லை ப்ரான்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ப்ரோட்டீனை நீங்கள் ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 வாட்டி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும். இந்த மாதிரி 5லேருந்து 6 வாட்டி எல்லாராலையும் மீட் ரெகுலராக சாப்பிட முடியலை அப்படின்ற காரணத்தினால தான் பல பேர்
இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸுக்கு போகிறாங்க. இப்போ என்னோடய லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஒர்க் டே வந்து 16 to 18 hours இருந்துச்சு. ஒர்க்குக்கு நடுவில் போய் ஒர்க் அவுட் செஞ்சுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி சமயத்தில் என்னால் காலையில் 6 மணிக்கு கிளம்பும்போது அத்தனை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 2 சிக்கன் மீல் அண்ட் முட்டையை வந்து வேக வச்சு தோல் உரிக்காமல் ஒரு 12 முட்டையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸோடு போயிடுவேன். அண்ட் என்னோடய ஆஃபீஸில் ஒரு டப்பா வே ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ 3 சாலிட் மீல் அண்ட் 2 லிக்விட் மீல் என்னோடய வே ப்ரோட்டீன் எடுக்கும்போது என்னால் என்னோடய ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட்டை பார்த்துக்க முடிஞ்சிச்சு. அண்ட் தட் இஸ் ஹவ் மை டேஸ் இன் ஐடி வாஸ். கிரியேட்டின் குட் ஃபார் மசில் குரோத். கிரியேட்டின் அப்படின்றது இது ஒரு வகையான உப்பு, ஓகேவா, சால்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட செல்ஸுக்கு நடுவில், இப்போ வந்து 2 செல் இருக்குன்னா இந்த 2 செல்லுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளூயிடோட அளவை ஜாஸ்தி பண்ணுது. இதை ஜாஸ்தி பண்ணும்போது உங்கள் மசில் செல்ஸால் நிறைய ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸை ஈஸியாக உட்கொள்ள முடியும். அப்படின்றதுனால இது மாஸ் கெய்னிங் அண்ட் ஸ்ட்ரென்த் பில்டிங் அப்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்? ஒரு 95% ரிசல்ட் உங்கள் டயட் அண்ட் ஒர்க் அவுட்டில் வருது அப்படின்னா ஒரு 5% பூஸ்ட் அப்படின்றது இந்த கிரியேட்டின் கொடுக்கும். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் கெய்னிங் அண்ட் மசில் பில்டிங் ஃபேஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெட் மீட் அப்படின்றது, இந்த பீஃப் வந்து ஏன் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஃபேவரட் ஃபுட் ஆஃப் பாடி பில்டர்ஸ்னு ஏன் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, நேச்சுரலாகவே ரெட் மீட்டில் கிரியேட்டின் இருக்குது, அதோட அப்சார்ப்ஷன் ரேட்டும் அதிகம் அப்படின்றதுனால தான். ஓகேவா? ஐ எம் கரண்ட்லி ட்ரைனிங் இன் மசில் டவுன் ஃபிட்னஸ், ராயப்பேட்டா, அண்டர் ஆண்ட்ரூ மாஸ்டர். ஜஸ்ட் வாண்டட் டு சே யூ ஆர் இன்ஸ்பைரிங் சார். சூப்பர். ஆண்ட்ரூ கிட்டக்க நான் கேட்டேன்னு சொல்லுங்கள், எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஐ எம் இஸ் ராம். ரெக்கமெண்ட் சம் வே பிராண்ட். மேக்ஸ் அண்ட் வே எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னோட டீம் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு கொரியரே செஞ்சுருவாங்க. தினேஷ், உங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு சார்ஜஸ் அண்ட் எப்படி பண்ணுவோம் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் தரோம். அண்ட் தென் த மொமெண்ட் யூ பே we can get started. ஆனால் ஸ்லாட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட்ப்பா. மந்தோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து 12 ஸ்லாட்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட கோச்சிங் எடுக்கிறவங்களோட நம்பர் ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால. ஸோ உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஸ்லாட்டை இப்போவே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஹாய் மேட் பாக்ஸர், ஹாய் கோல்டன் வைப்பர். ஓகே, அடுத்து 1000 ஸ்கிப்பிங்கில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மாஸ்டர் பேர்ன் ஆகும்? இப்போது நிறைய பேர் ஸ்கிப்பிங் பண்ணால் எவ்வளோ பேர்ன் ஆகும், வாக்கிங் பண்ணால் எவ்வளோ பேர்ன் ஆகும், ரன்னிங் பண்ணால் எவ்வளோ பேர்ன் ஆகும்னு கேட்குறீங்க. இப்போது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா என்ன பதில் சொல்வீங்க? இதே நீங்கள் வந்து முதல்ல வந்த ஸ்ப்ளெண்டர் மாடல் பைக் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அதில் ஒரு 6 லிட்டர் போட்டால் போயிடலாம். ஒரு புல்லட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 12 லிட்டர் போட்டால் போயிடலாம். ஒரு மாருதி ஸ்விஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 25 லிட்டர் போட்டால் போயிடலாம். நீங்கள் பிஎம்டபிள்யூ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 80 லிட்டர் போட்டால் போயிடலாம். ஸோ ஸ்கிப்பிங் பண்ணால் எவ்வளோ எனர்ஜி பேர்ன் ஆகும் அப்படின்றது உங்களோட இன்ஜின், அதாவது உங்கள் பாடியோட வெயிட் அண்ட் மெட்டபாலிசமாக பொறுத்ததுதான். ஸோ இந்த நம்பர் வந்து பல பேர் வந்து இவ்வளோ ஸ்கிப்பிங் பண்ணுங்க, அவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணுவீங்க, இவ்வளோ நேரம் ஓடுங்க, அவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களோட அந்த மென்டாலிட்டியை டேப் பண்ணுறது தான். ஓகேவா? நிறைய பேர் சாப்பாடுனா கேலரி டெஃபிசிட், இவ்வளோ கேலரிஸ் சாப்பிடுங்க, அவ்வளோ கேலரிஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேலரிஸ் அப்படின்றது நம்மளோட ஃபுட் சாய்ஸஸ் இல்லை அப்படின்னா இர்ரிலவெண்ட் ஆகிடும். இப்போது ஒரு 100 கிராம் நீங்கள் சர்க்கரை சாப்பிட்றீங்க, அதே வந்து லெட்ஸே ஒரு 100 கிராம் ஆஃப் வே ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 கிராம் வே ப்ரோட்டீன்லேயும் 100 கிராம் சர்க்கரையிலையும் ஒரே கேலரிஸ். ஓகேவா? ஆனால் இந்த 100 கிராம் வே ப்ரோட்டீன் சாப்பிட்டவனுக்கு நான் ஒரு 50 கிராம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். ஒரு 100 கிராம் சாப்பிட்றான் அப்படின்னா அவனுக்கு அடுத்த 6லேருந்து 8 மணி நேரம் பசிக்காது. இதே 100 கிராம் சுகர் சாப்பிட்றவனுக்கு அதை சாப்பிட்டதுலேருந்து 1லேருந்து 1.5 மணி நேரத்தில் திரும்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா தேவைக்கு அதிகமாகவும் அவன் சாப்பிட போகிறான். அண்ட் இந்த சுகரோட இன்சுலின் ஸ்பைக்கில் பாடி ஸ்டோரேஜ் மோடுக்கும் போயிடுது. ஓகேவா? இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாரும் கேலரி டெஃபிசிட்னு அலையிறாங்க. ஆனால் ஃபுட் சாய்ஸஸ் அப்படின்றத கோட்டை விட்டுடுறாங்க. அதனால் ஸ்கிப்பிங் அப்படின்றது ஒரு அருமையான ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் அர்ஜுன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்குறத விட
ஸ்கிப்பிங் 1000 கவுண்ட்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமாக ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈஸ் கிரியேஷன் அண்ணா லவ் யூ ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறேன்னா சூப்பர் இசட்ஜெட் கிரியேஷன்ஸ் உங்களுக்கு பாடி அருமையாக வரத்துக்காக என்னோட வாழ்த்துக்கள். ஃபேட் சேச்சுரேஷனை எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது? ஃபேட் சேச்சுரேஷன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபேட் லாஸ் கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட இரவு சாப்பாட்டோட அளவை குறைச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட சாப்பாட்டில் இருக்கிற மாவுச்சத்து மற்றும் சுகர்ஸோட அளவை குறைங்க. மூணாவதாக உங்களோட கார்டியோ பயிற்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நாலாவதாக உங்கள் வெயிட் ட்ரைனிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் சொன்னது எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேட் பர்ன் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம்னுட்டு ஒன்று ஒன்றா பண்ணும்போது உங்களுக்கு கண்டினியூஸாக ரிசல்ட் வரும். கிரியேட்டின் அப்படின்றது சால்ட், ஐ திங்க் ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மாஸ்டர் நேம் சொல்லுங்கள். சூரியன், உங்கள் நேம் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். சூரியன். வெங்கடேஷ் சுப்ரமணி விகே, பெஸ்ட் ப்ரோட்டீன் மேக்ஸ் அண்ட் வே, எனக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களோட வீட்டுக்கே கொண்டு சேர்த்துருவாங்க என்னோட டீம் மெம்பர்ஸ் கொரியர் செஞ்சு. ஓகேவா? வாட்ஸ் யுவர் ஏஜ்? இப்போ நான் ஒரு 60 வயசு அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க? டாட்டா டாட்டா டா. சரி, நோ ஜோக்ஸ், எனக்கு 36 வயசு ஆகுது. சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணணும் ஃபார் ஜிம் ட்ரெயினர். தினேஷ், நான் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன். எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்டக்க பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கிலீஷ் கோர்ஸ் மெட்டீரியல் அண்ட் தமிழில் டீச் பண்ணுற ஒரு சிபிடி ப்ரோக்ராம் நான் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் கொண்டு வரேன். ஓகேவா? சுதீர், ஹாய் சார், ப்ளீஸ் டெல் பேலன்ஸ்டு டயட் நியூட்ரிஷனல் வேல்யூ பர்சன்டேஜ். ராஜா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலையே ராஜா. ஒத்தொத்தரோட நீட் ஒன்று. பேலன்ஸ்ட் அப்படின்னா உங்களோட சாப்பாட்டில் ரூலாக வச்சுப்போமே, நீங்கள் சாப்பிட்ற 4 வாட்டியாக இருந்தாலும் முதல்ல சாப்பாட்டில் முக்கியம் உங்களோட ப்ரோட்டீன். நீங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய டைமில் மாவுச்சத்து, பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, ரைஸு, இல்லைன்னா இந்த ராகி, அந்த மாதிரி ஐட்டம் எல்லா வாட்டி சாப்பிடும்போதும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். மார்னிங் டைமில் மட்டும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் வெஜிடபிளுக்கு பதிலாக. இதை ஒரு ரூலாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு டயட். கிரியேட்டின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் கிரியேட்டின். கிரியேட்டின் அப்படின்றது ஒரு சால்ட்டு, ப்ரோட்டீன் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீன், ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஹாய் சுமையா ஷாகுல், ஹாய் பிருத்திவிராஜ் நாயுடு, ஓகே அருண், என்ஃபீல்டு ரேசர் 350, ஹாய் தலைவரே, நானும் என்ஃபீல்டு தான்ப்பா வச்சுருக்கேன், அதே 350 தான். மௌலி விஸ்வகுமார், சுகர் பேஷண்ட்ஸ் டயட் பிளான் சொல்லுங்கள். சுகர் பேஷண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஓகேவா? டயட் பிளான் அப்படின்றது ஒருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்தது. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு வேளை ஒரு சுகர் பேஷண்ட் சாப்பிட உட்காரும் போதும் அதில் நார்ச்சத்து, ஃபைபர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? புரோட்டீன் ஒரு கைப்பிடி அளவு இருக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது இமீடியட்டாக டைஜஸ்ட் ஆகக்கூடியதோ இல்லை ப்ராசஸ்டோ, அதாவது இந்த பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், இல்லைன்னா பேக்டாக வரக்கூடிய ப்ராசஸ்டு இந்த சீரியல்ஸ், அந்த மாதிரி ஐட்டம் இல்லாமல் நம்மளோட இட்லி, தோசை, அப்புறமா ப்ரௌன் ரைஸ், இந்த மாதிரி ஐட்டங்களாக இருக்கும்போது அந்த கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகிறதுனால சுகரை ஸ்பைக் பண்ணாது. மூணாவது, சுகர்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். இதை மெயின்டைன் பண்ணாலே ஓரளவுக்கு சுகர் லெவல்ஸ் கம்மியாகும். உடற்பயிற்சி டெய்லி அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, அது வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்விம்மிங்காக இருக்கலாம், சைக்கிளிங்காக இருக்கலாம், ஜிம்மாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று செய்யும்போது அந்த சுகர் வேல்யூஸ் இன்னும் வேகமாக கண்ட்ரோல் ஆகும். நீ பெயின் ஹெவியாக இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். நிறைய பேர் எனக்கு லோவர் பேக் பெயின், எனக்கு நீ பெயின் அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க. இந்த மெசேஜ் அனுப்பும்போது உங்களுக்கு எந்த விதமான இன்ஜுரியா, இல்லைன்னா உங்களோட ஸ்ட்ரக்சரல் இஷ்யூவா, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரிவென்டிவ் எக்ஸசைசஸ் கற்றுத்தரணுமா அப்படின்றத அனலைஸ் பண்ணாமல் யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ உங்கள் வீட்டுக்கிட்டக்க இருக்கிற ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லை டாக்டரோ, நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கிறவங்க கிட்டக்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணிவிட்டு, டாக்டர் உனக்கு இதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அப்போது ஐ கேன் கிவ் யூ எக்ஸசைஸ். இல்லை நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்க, என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு ஐ கேன் டூ. நேரில்
பார்த்து அனலைஸ் பண்ணாமல் பெயின் இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்கிறது கஷ்டம் அப்படின்றத விட தப்பு. ஓகேவா? ஹை ப்ரோட்டீன் ஃபுட், எல்லா நான்வெஜ்ஜுமே ஹை ப்ரோட்டீன் ஃபுட் தான்ப்பா. அதை எண்ணெயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ஹை ஃபேட் ஃபுட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிட்ற வரைக்கும் நல்லது. ஃபேட் பற்றி பேசியாச்சு. விச் மேக்ஸ் அண்ட் வே ப்ரோட்டீன் ஆர்டிஆர் பாலா டிஎம் பண்ணுங்கள், என்னோடய டீம் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஃபேட் லாஸ் அண்ட் மசில் கெயின் ப்ரோட்டீன், வே ப்ரோட்டீன். கேன் ஐ இன்டேக் ப்ரோட்டீன் ஒன்லி த்ரூ சப்ளிமெண்ட்ஸ்? இப்போது சப்ளிமெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட நேச்சுரல் சாப்பாட்டுக்கும் உங்கள் பாடியோட தேவைக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒன்று தான் சப்ளிமெண்ட். ஓகேவா? சப்ளிமெண்ட் உணவு ஆகாது. ஸோ உங்கள் ப்ரோட்டீனை வெறும் ப்ரோட்டீன் பவுடரில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்சார்ப்ஷன் முதல் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், ஆனால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அந்த வெரைட்டி அப்படின்றது இருக்கும்போது தான் உங்களோட டெவலப்மெண்ட்டும் நல்லா வரும். சுகர் பேஷண்ட்ஸ் வெயிட் கெயின் டயட். சுகர் பேஷண்ட்டுக்கு வெயிட் கெயின் எதுக்குப்பா? சுகர் பேஷண்ட்டுக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது தான் யூஸ்வலி ரிக்வயர்டாக இருக்கும். இதே டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னா அவங்களோட வேல்யூஸ் அண்ட் டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். செந்தாமரை. ஓகே, ஹாய் சார், ஐம் உமன். I'm doing walking 5 kilometers every day and doing workout for 50 minutes every day, but I couldn't reduce 1 kg weight. செந்தாமரை, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, நீங்கள் ஒரு வேளை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபுல் பிளேட் வெஜிடபிள் சாலட், குக் பண்ணாத வெஜிடபிள் சாலட், அது வெள்ளரி, கோஸ், தக்காளி, வெங்காயம், அந்த மாதிரி ஐட்டங்கள் கண்டிப்பாக ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைய ஆரம்பிக்கும். பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கடுமையாக உடற்பயிற்சி செய்வாங்க, ரொம்ப மோட்டிவேட்டடாக செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு ரிசல்ட் வராததுக்கு காரணம் அவங்க டயட்டில் இருக்கக்கூடிய அந்த கேப். ஓகேவா? உங்களோட டயட்டில் ப்ரோட்டீன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரிக்கவர் ஆகிறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுல உங்களுக்கு தேவையான அளவு ரிக்கவர் ஆகிற அளவுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிருது அப்படின்றது என்னோட அசம்ஷன். ஆனால் அந்த அளவு ஜாஸ்தியாக இருக்கும், உங்கள் சாப்பாட்டு அளவு உங்களோட தேவையை விட அப்படின்றது ஒரு ஹஞ்ச். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் சாலடை சாப்பிட்டோம்னா 2 விஷயம். நிறைய ஃபைபர் இருக்குது அப்படின்றதுனால வயிறு சீக்கிரம் ரொம்பிடுது, அதுக்கு மேலே நிறையா சாப்பிட முடியாது. 2வது, ஃபைபரை டைஜஸ்ட் பண்ணும்போதே நம்ம பாடியோட மெட்டபாலிசம் ஸ்பைக் அப் ஆகுது. அதனால் ஒரு வேளை உணவு உண்றதுக்கு முன்னாடியும் ஒரு பிளேட் வெஜிடபிள் சாலட் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு டிஎம்மில் சொல்லுங்கள். இதை ஒரு வாரம் செய்யுங்க, கண்டிப்பாக ஒரே வாரத்தில் 1 kg லாஸ் பண்ணுவீங்க. அண்ட் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஹவு ஆஃபன் கேன் வி டூ டெட் லிஃப்ட்ஸ் இன் அ வீக்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பவர் லிஃப்டர்ஸ் அவங்களோட கவுண்ட்டை அதாவது அவங்களோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பல்கேரியன் மெத்தடில் டெய்லி கூட பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு மசில் குரூப் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ரிகவர் ஆகும். என்னால் ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி டெட் லிஃப்ட் பண்ண முடியும். 3 வாட்டி அப்படின்னு போகும்போது ரிகவர் ஆக கஷ்டப்படுது. ஓகேவா? ஒரு சில பேரால் 1 வாட்டிக்கு மேலே ஒரு வாரத்துக்கு டெட் லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த கேப் சரியாக வருது அப்படின்றத நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிக்கணும். பாடி ரீகாம்போசிஷன். எல்லாருமே எனக்கு பாடி ரீகாம்போசிஷன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் ரீகாம்போசிஷன்? ஒரு விஷயத்துக்கு பதிலாக இன்னொரு விஷயம் வர்றது. இதில் சிம்பிளாக என்ன அப்படின்னா, பாடி ரீகாம்போசிஷன் அப்படின்னா ஒரு குண்டாக இருக்கிறவர் ஃபஸ்ட்டு ஃபேட் லாஸ் பண்ணணும். ஃபேட் லாஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த மசில்ஸை வச்சு ரொப்பும்போது தட் இஸ் ரீகாம்போசிஷன். எல்லோரும் எனக்கு அட் அ டைம் நடக்கணும்னா இட் இஸ் வெரி மச் பாசிபிள். ஆனால் அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா ஃபேட் லாஸ் அப்படின்றது நம்ம கோலாக வைக்கிறோம் அப்படின்னா தேவைக்கு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றோம். மசில் கெயின் அப்படின்னா நம்ம தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும். அந்த பேலன்ஸில் இருந்து எக்ஸஸாக ஒர்க் அவுட் பண்ணும்போது ரிகவரி அப்படின்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பாடி ரீகாம்போசிஷன் அப்படின்றது ஃபேட் லாஸ் அண்ட் மசில் கெயின் ஒரே சமயத்தில் செய்யணும் அப்படின்றது உங்களோட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் 2-3 வாரத்தில் ஈஸியாக நடக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நடக்கிறது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோலை கேட்ச் பண்ணுங்கள். அந்த கோல் ரீச் ஆன உடனே அதில் இருக்கிற செகண்ட் கோலை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். ஹவு டு கெயின் வெயிட் வித் டயபெட்டிஸ்? மௌலி விஸ்வகுமார், உங்களோட டாக்டரோட
ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ப்ராபப்ளி யுவர் டைப் 1 டயபெட்டிக் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்கள் கேஸை அனலைஸ் பண்ணிவிட்டு ஐ வில் கிவ் யூ டிப்ஸ். ஆர் உங்களுக்கு வந்து பர்சனல் கோச்சிங் செஞ்சால் தான் என்னால் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பர் செஸ்ட் இஸ் நாட் க்ரோயிங். உங்களோட இன்க்ளைன்டு பெஞ்ச் ப்ரெஸ் செய்வீங்க இல்லையா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ்னால் 1 2 3 4 அப்படின்னு பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக உங்களோட செஸ்ட்டு கிட்டக்க வந்து ஜஸ்ட் பார் செஸ்ட்டு டச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறுத்திட்டு ஒரு 2 seconds பாஸ், ப்ரெஸ் டவுன், பாஸ், ப்ரெஸ் அப்படின்னு செய்யும்போது இன்க்ளைன்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் உங்களால் அப்பர் செஸ்ட்டை நல்லா என்கேஜ் பண்ண முடியும். உங்களால் சீக்கிரம் அப்பர் செஸ்ட்டை டெவலப் பண்ண முடியும். லூஸ் ஸ்கின் வராமல் வெயிட் லாஸ் பண்ண முடியுமானா ஒருத்தரோட ஸ்கின் டைப்பை பொறுத்து இருக்குது அண்ட் எவ்வளோ கேஜி லூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 20 வயசுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ குறைச்சேன், எனக்கு லூஸ் ஸ்கின் வரல. ஆனால் இன்னைக்கு 35 வயசுக்கு அப்புறமா அதே மாதிரி நான் ஒரு 25 கிலோ லூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு லூஸ் ஸ்கின் வரும். ஏன்னா என்னோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறி இருக்கும். அதே மாதிரி ஒருத்தரோட ஸ்கின்னுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் லூஸ் ஸ்கின் வருமா வராதா அப்படின்றது இருக்குது. சம்வேர் ஐ ஸ்டடிட் சுகர் கேன் ஜூஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் ப்ரீ ஒர்க் அவுட். இஸ் தட் ட்ரூ? அந்த சம்வேரில் போட்டிருந்ததை வந்து தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ஓகேவா? சுகர்ஸ் வந்து எப்படின்னா செம்ம எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கும். ஆனால் எந்த அளவுக்கு வேகமாக உங்கள் எனர்ஜி ஏறுதோ அந்த அளவுக்கு வேகமாக உங்கள் எனர்ஜி கிராஷும் ஆகும் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் இஸ் நாட் கிரேட். இதே இப்போ வந்து இந்த கிளஸ்டர்டு டெக்ஸ்ட்ரின் இல்லைன்னா வேக்சினை ஸ்டார்ச் அப்படின்லாம் வந்து இது ஹை மாலிகுலர் வெயிட் அட் த சேம் டைம் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் சஸ்டெயின் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும். அதனால் தட் இஸ் குட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? என்னோடய லைஃப்பில் ஓட்ஸ் அண்ட் எக்ஸோட கம்பேர் பண்ணும்போது வித் 1 cup ஆஃப் காஃபி வேறு எதுவுமே பெஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட் கிடையாது, இன்க்ளூடிங் ஆல் த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ். ஹவு மச் சீட் டே கேன் வி ஹாவ் பர் மந்த்? முஸ்தாக், சீட் டே தேவையில்லை. சீட் டே அப்படின்றது இன்டர்நெட்டில் உங்களோட ஆர்டிக்கல் படிக்கும்போது நான் இப்போ வாரத்துக்கு 3 வாட்டி பிரியாணி சாப்பிட்லாம், வாரத்துக்கு 1 வாட்டி பிரியாணி சாப்பிட்லான்னு உங்களோட அந்த டேஸ்ட் பட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த ஆர்டிக்கலை நீங்கள் படிப்பீங்க. அந்த ஆர்டிக்கலில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய வீடியோஸ் ஒரு கிளிக் பெயிட். அதாவது நீங்கள் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப பிடிக்குதோ அதை சுற்றி எழுதப்படுது அப்படின்றதுனால இந்த சீட் மீல் அப்படின்றது ரொம்பவே ஹைப்டப்பாக இருக்குது. என்னோடய அத்லீட்ஸுக்கெல்லாம் கூட நான் சீட் மீல் கொடுப்பேன். எப்போ அப்படின்னா ஒரு 20லேருந்து 30 நாள் டயட்டிங்க்கு அப்புறம் அவங்களோட பாடியோட ரெஸ்பான்ஸ் குறையிறத நான் நோட்டீஸ் பண்ணேன்னா அந்த டைம் அவங்களுக்கு ஒரு சீட் மீல் கொடுப்பேன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட பாடி எத்தனை நாளில் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறத நிறுத்துது அப்படின்றத பார்த்து அப்போ நீங்கள் சீட் மீல் எடுத்தீங்கன்னா இந்த சீட் மீல் உங்களோட கோலுக்கு உதவியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது உங்களோட கோலுக்கு பாதகமாக மட்டும்தான் இருக்கும். சப்ளிமெண்ட்ஸ்னால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? இருக்கு, இல்லை. இதில் என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ஒரு சப்ளிமெண்ட் டப்பாவில் வருதா உடனே அது சூப்பர் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்க கண்டிப்பாக பிரச்சனை தான் மாட்டுவாங்க. ஏன் அப்படின்னா எது சீப்பஸ்ட் சப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்து வாங்குகிற கூட்டம் ஒன்று இருக்குது. இன்னொன்று எந்த சப்ளிமெண்ட் டப்பாவில் அட்டை சூப்பராக இருக்குதுன்னு பார்த்து வாங்குகிற ஒரு குரூப் இருக்குது. நான் சொல்கிறது சிரிப்பாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் ஷாப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுற ரேஞ்சில் பசங்க வீட்டில் இருக்கிற பாக்கெட் மணியை சேர்த்து வச்சுட்டு வந்து எந்த டப்பா பார்க்க நல்லா இருக்குது, எந்த பாடி பில்டரோட ஃபோட்டோ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிட்டு போகிற கூட்டம் நிறையா. ஃபேக் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் சீப் சப்ளிமெண்ட்ஸில் நிறையா தேவையில்லாத பொருட்கள். உடனே வந்து ஸ்டெராய்ட்ஸ் கலக்கிறாங்களான்லாம் யோசிக்காதீங்க. ஸ்டெராய்ட்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தேன் சப்ளிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க கண்ட குப்பையை ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குப்பையை சாப்பிடும்போது உங்கள் வயிற்றோட ஹெல்த்தும் குறையுது, உங்கள் பாடியோட ஹெல்த்தும் குறையுது. ஸோ சப்ளிமெண்ட் வாங்கும்போது இந்த மாதிரி பார்க்காம எது குவாலிட்டி சப்ளிமெண்ட், உள்ள யார் நல்ல ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்றதை செக் பண்ணி
வாங்கினீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ்னால சைடு எஃபெக்ட் கிடையவே கிடையாது. இதே இந்த ஸ்கூல் காலேஜுக்கு இந்த ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற பசங்க இந்த பாக்கெட் மணி எல்லாம் சேவ் பண்ணி போய் சப்ளிமெண்ட் வாங்குறீங்கல்ல, உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்குறது ஒரே ஒரு அட்வைஸ் தான். ஒரு டப்பா ப்ரோட்டீன் நீங்கள் சீப்பான ரேட்டில் வாங்கினீங்கன்னா கூட அதை விட சீப்பாக எக் ஒயிட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா ப்ரோட்டீன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டப்பா வந்து ப்ரோட்டீன் வந்து 4000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 4000 ரூபாய்க்கு வந்து லெட்ஸே 100 கிராமுக்கு 75 கிராம் அப்படின்னா 750 1500 கிராம் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே எக் ஒயிட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு எக் ஒயிட்டில் 3.5 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் ஒரே சமயத்தில் அந்த 4000 ரூபாயை கொண்டு போட வேணாம், ஒரு நாளைக்கு 15 முட்டையாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களால் நிறைய நாள் ப்ரோட்டீன் வாங்க முடியுது. அண்ட் உங்களோட பர் கிராம் ப்ரோட்டீனோட ரேட்டும் முட்டையில் கம்மியாகிடும். ஸோ காசு பட்ஜெட் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தயவு செஞ்சு எக் ஒயிட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க. இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டா தான் மசில் பில்ட் ஆகும் அப்படின்ற இந்த நினைப்பை விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் மை ஓன் பிராண்ட். ஏன் அப்படின்னா மை தியரி இன் லைஃப், என்னோட கோல் அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபிட்னஸை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது கோல், இந்தியாவே ஃபிட் ஆகிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் பவராக வருவோம் அப்படின்ற ஒரு சின்ன கனவு. ஓகேவா? இதுக்கு நடுவில் இந்த சப்ளிமெண்ட் கம்பெனி அண்ட் என்னோடய ஆன்லைன் கோச்சிங் இதெல்லாம் வந்து என்னோடய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு அண்ட் என்னோடய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நாளைக்கு வந்து என்னோடய ஃபேமிலி அப்படின்றது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் இதை செய்யும்போது உங்களுக்கு நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு நான் சம்பாதிக்கணும் அப்படின்றத பார்க்கறதுனால தான் சப்ளிமெண்ட் கம்பெனி வச்சுருந்தாலும் பட்ஜெட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முட்டையை சாப்பிடுங்க, சப்ளிமெண்ட் வாங்காதீங்க அப்படின்றத சொல்கிறேன். ரைட்டா? காட் ஆஃப் தண்டர் உங்களோட நம்பர் ஆஃப் எக்ஸோட அளவை ஜாஸ்தி பண்ணுங்க. அண்ட் முடிஞ்சால் பீனட் பட்டர் ஒரு நாளைக்கு 2-3 ஸ்பூன் சாப்பிடுங்க. உங்கள் வெயிட் தன்னால் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்டுக்கு கரெக்ட் வெயிட் அப்படின்றதெல்லாம் வந்து டிசீஸ் பார்க்குறதுக்கு தான்ப்பா சொல்லுவாங்க. உங்களுக்கு பாடி பார்க்கும்போது ஓரளவுக்கு ப்ராடாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாமல் எலும்பும் தோலாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும். மிரரில் பார்க்கும்போது உங்கள் வயிற்றில் சதை வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணணும். இதுதான் இந்த வெயிட் ஸ்கேல் ஹைட் வெயிட் மெஷர்மெண்ட்டை பார்த்து பல பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா மசிலை லூஸ் பண்ணிட்டு இன்னும் ஃபேட்டோட லெவலை அப்படியே வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ரான் பாடி ரீகம்போஷன் பற்றி ஆல்ரெடி பேசியாச்சு. குமரன், எஸ் ஆன்லைன் கோச்சிங் இருக்குப்பா, ட்ரைனிங் கிடையாது. ட்ரைனிங்னா இந்த ஸ்கைப்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ கனெக்ட் பண்ணி ட்ரைனிங் கிடையாது. உங்களுக்கான ட்ரைனிங் பிளான், உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான் நான் பண்ணுவேன்ப்பா. கிரியேட்டின் நீங்கள் மசில் கெயினில் இருந்தீங்கன்னா எடுக்கலாம் மோகன்ராஜ். உங்களோட ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படின்றது இமீடியட்டாக நடக்காது தான் அட்லாண்டிஸ். ஓவரால் ஃபேட் லாஸ் பண்ணும்போது நிறைய நாள் அந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். மௌலி விஸ்வகுமார், உங்களுக்கு நான் பல வாட்டி பதில் சொல்லிட்டேன். நான் சொல்கிற பதிலை கேட்காம திரும்ப திரும்ப அதே கேள்வியை போடுறீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. காட் ஆஃப் தண்டர், எல்லா எக்ஸசைஸுமே கரெக்ட் ஃபார்மில் ஹெவி வெயிட்டில் செய்யும்போது யூஸ்ஃபுல் பா. விக்கி, வீகன் நீங்கள் ஏன் ஆனீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். பல பேர் வந்து சிக்கன் அண்ட் ஃபிஷ்ஷை சாப்பிட்டுக்கிட்டு வீகன் ப்ரோட்டீன் எடுத்தால் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு எடுக்கிறீங்க. வீகன் ப்ரோட்டீன் அப்படின்றது ஒரு லோ ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டீன். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், வீகன் ப்ரோட்டீன் ஒரு லோ ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டீன். சில பேர் அவங்களோட வாழ்க்கையில் எத்திக்கல் ரீசன்ஸ், மற்ற அனிமல்ஸோட குழந்தையோட ஃபுட், அதாவது மில்கை திருடக்கூடாது, அப்புறம் வந்து ஹனி பீஸோட ஹனியை திருடக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணங்களில் அதை சாப்பிட்றத விடுறவங்க அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஹெல்த்தை ரிவைவ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து தப்பில்லைன்னு நினைக்கும்போது வீகன் ப்ரோட்டீனுக்கு போகிறதுல ஒரு சென்ஸ் இல்லை ராஜா. அப்படி எத்திக்கல் ரீசன்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா யூ நீட் அ காம்பினேஷன் ஆஃப் பீ ப்ரோட்டீன் அண்ட் ரைஸ் ப்ரோட்டீன். தௌஃபிக் முகமது, உங்களுக்கு எனக்கு என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன்.
உங்களுக்கு அது வந்து ஓகேன்றப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. பசந்த் ஜாலி, இது என்னோட தமிழ் சேனல். பிக்லி முரளி அப்படின்றது என்னோட இங்கிலீஷ் சேனல் இருக்குது, அதில் லைவ் வரும்போது இங்கிலீஷில் பேசுவேன்ப்பா. ஓகே, நம்ம எவ்வளோ நேரமாக லைவில் இருக்கும்? கிட்டத்தட்ட 40 நிமிஷமாக இருக்கும். எனக்கு அடுத்து 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்றதுனால மீதி கொஸ்டின்ஸை எடுக்க முடியல என்னால். திரும்பவும் நான் லைவ் வரும்போது எல்லா கொஸ்டின்ஸையும் எடுக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் தான். அதே மாதிரி October 2 OMRல டெக்கத்லான் ஷாப் ஓப்பனிங்க்கு நான் வரேன். என்னை மீட் பண்ணும், என்னோட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் வாங்க. உங்கள் அத்தனை பேரோடையும் நின்று ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அங்கேருந்து கிளம்புவேன். ஓகேவா? ஸோ அடுத்த லைவ் வரைக்கும் திஸ் இஸ் யோர் பிக்லி, ஓவர் அண்ட் அவுட்.